மதுரை மீனாட்சி அம்மனுக்காக இந்த திருமணம் பண்ற இடத்துல கண்டிப்பா பச்சை கிளியோட வருகை, பச்சை கிளியினுடைய சப்தம் பெரிய அளவுக்கு கேட்கப்படும். டிக்கெட்டிலும் அவளுடைய புகழ். இனி அவளை எதிர்த்து நிக்கிறதுக்கு யாரும் இல்லப்பா. அண்ட சராசரம் அனைத்தும் அவ பாதத்துக்கு. Behind Notes presents Best Money Gold Jewelry மதுரை சித்திரை திருவிழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் சுவாசி இயற்கை மருத்துவமனை, PSNA College of Engineering and Technology திண்டுக்கல். Powered by ராஜ்மஹால் ஐஸ்வர்யம் தங்க நகை மாளிகை, PGS Style Mart, நெல்லா ரைஸ் பிரெயின் ஆயில், நெல்லா சமையல் நல்ல சமையல், அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ். நான் மதுரை போறேன் சார், போற வழியிலையோ திருப்பி வரப்போவோ இந்த பச்சை கிளியை எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க பார்ப்பாங்க. அந்த பச்சை கிளியோட சப்தம் இவங்களுக்கு கேட்கும். அதுதான் தெய்வங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கள்ளழகர் ஆற்றுல இறங்குற சமாச்சாரம், தன் சகோதரிய கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கணும், தன் சகோதரிய கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வரார். ஆற்றுல வெள்ளம் பயங்கரமா போகுது, போக முடியல. அந்த வெள்ளத்தையும் மீறி அவர் ஆற்றுல இறங்குறார். அந்த காட்சி தான் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார். மதுரை மீனாட்சி அம்மனுடைய புகழ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை. பார்வதி தேவி தான் அந்த சண்டையை ஆரம்பிக்கிறார். நான் போய் குழந்தையாவே அவதாரம் பண்றேன், வயிற்றுல பிறக்கல. மலையத்வஜன் மன்னனும் மனைவி காஞ்சனாமாலாவும் புத்திர காமஸ்ரீ யாகம் பண்றாங்க. அந்த காலத்துல யஜ்யம் பண்ணும்போது தெய்வங்களே நேர்ல பிரதிஷ்டை ஆயிடும். அப்போ நான் இவர் தான் திருமணம் செய்துக்கணுமோன்னு சுந்தரேஸ்வரரா சிவபெருமான் காட்சித்தார். நான் உங்களை திருமணம் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த பெண்மையோட வீரத்தையும் அந்த பெண்மையோட வெற்றியையும் சிவபெருமான் ஏற்றுக்கிறார். ஏன்னா தன்னில் பாதியை கொடுத்தவர் இல்லையா, ஈக்குவல் ரைட். இன்னைக்கு தான் நம்ம 33 தான் நம்ம கொடுத்துருக்கோம், பாதிக்கு இன்னும் கொடுக்கல. ஆனால் சிவபெருமான் அப்பவே நான் இதை ஏற்றுக்கிறேன், நீ நல்லா பண்ற. அதே மாதிரி எந்த குடும்பம் பெண்மையை போற்றுகிறதோ, பெண் குழந்தைகளை உயர்வாக பேசுகிறதோ, தாரத்தை உயர்வாக நினைக்கிறதோ. ஆட்சி ஆட்சி ஆட்சி, இது என்ன சார் ஆட்சி ஆட்சி ஆட்சி? கிரகங்கள் ஆட்சி பெறக்கூடிய இடம், புதன் ஆட்சி பெறக்கூடிய இடம் மிதுனம் கன்னி. அந்த தொடர்பு தான் மதுரை மீனாட்சி அம்மன். திருக்கல்யாணம் அப்போ மாங்கல்யம் மாத்துறதா இருக்கட்டும், அந்த கோயிலுடைய சிறப்புகள், அந்த நாளுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். மதுரை மீனாட்சி அம்மனுடைய புகழ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். மதுரை மீனாட்சியில் அவள் மலையத்வஜன்கிற மன்னனுக்கு மகளா பிறக்கிறாள். காஞ்சனாமாலாங்கிறது அவங்க அம்மா. இந்த ராஜாக்கள் குடும்பம்ங்கிறது பாவம் பண்ணின குடும்பம். நிறைய கொலை கஷ்டங்கள். இதுக்காக என்ன பண்ணுவாங்க, சிவ ஆலயங்கள் கட்டுவாங்க, இந்த பாவத்தை பூரா போக்கிக்கணும் அப்படின்னு. இந்த மலையத்வஜனோட பாவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறானே அவன், நமக்கு ஆலயம் கட்டியிருக்கானே, அந்த மன்னர் பாண்டிய வம்சத்தில் நமக்கு அந்த ஆலயம் கட்டியிருக்கான், இந்த பாவத்தை நம்ம தீர்த்துட்டு அவனுக்கு ஒரு புத்திரபாகியத்தை கொடுக்கக்கூடாதா? பெண் தெய்வங்கள் தான் இறக்கப்படும். பார்வதி தேவி பார்த்து கேட்குறா, என் குழந்தை இல்லையா அவன் மலையத்வஜன், அவனுக்கே நான் குழந்தையாக போய் பிறக்கிறேன். இல்லை, அவனுக்கு ஒரு ஊனமான குழந்தை பிறக்கணும்னு நான் விதி இருக்குது. இல்லை, விதியை மாற்றுறதுக்கு தானே இது, விதியை அனுபவிக்கிறதுக்குன்னா தெய்வங்கள்னு நாம் எதுக்கு இருக்கோம், இதை மாற்றி கொடுக்கணும்லன்னு கணவன் மனைவிக்குள்ள வாத விவாதம், கணவன் மனைவிக்குள்ள சண்டை. ஒரு பக்தருக்காக பார்வதி தேவி தான் அந்த சண்டையை ஆரம்பிக்கிறார். நான் போய் குழந்தையாவே அவதாரம் பண்ணுறேன், வயிற்றுல பிறக்கல. மலையத்வஜன் மன்னனும் மனைவி காஞ்சனாமாலாவும் புத்திர காமஸ்ரீ யாகம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் யஜ்யம் பண்ணும்போது தெய்வங்களே நேரில் பிரதிஷ்டை ஆகிருக்கு, அந்த வரத்தை கொடுத்துருக்கு. இப்படி தான் ராமாயணத்தில் கதைகள் உண்டு. இந்த வரம் கொடுக்குறப்போ இவங்களுக்குள்ள வாத விவாதம் வந்துடுது. சிவபெருமான் போகக்கூடாதுன்னு தடுக்கிறார். விதி என்னவோ அது நடக்கட்டும். அப்போ நாரதர் என்ட்ரி வருது. ஐயோ, இதை எதுக்கு என்னையை இதில் இழுத்து விட்டுட்டீங்க? சரி, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே வாத விவாதம் வந்துடுச்சு, இப்போ போட்டி வந்துடுச்சு. இதில் யார் சொல்கிறது சரின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நடன போட்டி. 2 பேரும் திருநடனம் பண்ணுங்கள். இதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். 2 பேர்த்துக்கும் நடனம் நடக்குது. நீ பெரியவளா நான் பெரியவனான்னு சமமாக இருக்குது நடனம். கணவன் மனைவி ஆனந்த நடனம்னா சந்தோஷமாக பார்க்கலாம். இது கணவன் மனைவி ருத்ர நடனம் ஆகிடுது, ருத்ர தாண்டவம். ஆனந்த தாண்டவம் சந்தோஷம், கணவனும் மனைவியும். ருத்ர தாண்டவம் பண்ணினா பூமி ஆடுது, பிரளயம் ஏற்படுது, பூகம்பம் ஏற்படுது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, எல்லாம் பதறாங்க, பஞ்சபூதங்களும் பதறி போகிறாங்க. இதை நிறுத்துங்க அப்படின்னு எல்லா தெய்வங்களும் நின்று இதை நிறுத்துங்க அப்படின்னு. சரி, இப்போது இந்த ருத்ர தாண்டவம் வேண்டாம், ஆனால் நீ ஆசைப்பட்டுட்டு இல்லை, போய் ஊனத்தோடவே ஊனத்தோட அந்த மீனாட்சி பிறக்கிறா. 3 ஊனத்தோடு பிறக்கிறா. அப்போ தான் காஞ்சனாமாலா வருத்தப்படுறா, தாய் வருத்தப்படுறா. இப்படி என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கே, இது எப்போ சரியாகும்? இவ வேற பெண் பிள்ளையா எனக்கு யாகத்தில் கிடச்சிட்டாலே. அகஸ்தியர் வாழ்த்துறார், இந்த குழந்தைய வாழ்த்துற தகுதி எனக்கு இல்லை, இந்த குழந்தைய நான் போற்றுகிறேன் அப்படின்னு. அப்படி போற்றப்பட்டு உருவானவள் தான், பிறந்தவள் அல்ல, உயிருடன் பிறக்கலை, உருவாகிறாள் அந்த அம்பாள். மதுரை மீனாட்சி அம்மன் காஞ்சனமாலாவுக்கு
கையில் கிடைக்கிறா. அந்த ஊனத்தை பார்த்து அப்போ தான் அசிரீரி ஒரு ஜோசியம் சொல்லுது, கவலைப்படாத, இந்த ஊனம் அவள் வளர வளர மறையும். ஐயோ நான் எப்படி இவளை படிக்க வைப்பேன், நான் எப்படி இவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், எப்படி இவளுக்கு அடுத்து, ஏன்னா சந்ததி அடுத்து இவ தானே உட்காரணும், எப்படி உட்காத்தி வைக்கிறதுங்கிறப்போ இவளுடைய ஒவ்வொரு பருவம் வரும்பொழுதும் ஒவ்வொருவரை சந்திக்கும் பொழுதும் இவளுடைய ஊனம் மறையும். அப்போது இவள் அந்த பருவத்தை அடைந்து விட்டாள்னு தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு அந்த படிப்புக்கு போகிறப்ப அகஸ்தியர் தொட்டு தூக்கும்போது அந்த இது மறையுது, அடுத்து இன்னொருத்தர் தொட்டு தூக்குறப்ப மறையுது. இப்போது மலையத்வஜனுக்கு வயசாகிடுது, அதிகாரத்தை கொடுக்கணும், வாரிசு இல்லை. இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட நம்ம எப்படி கொடுக்கறது, பெண் பிள்ளையே எப்படி நம்ம நம்பி இந்த இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ஒப்படைக்கிறது. ஒரு பக்கம் இந்திரன் இருக்கான், இன்னொரு பக்கம் அக்னி தேவன், இன்னொரு பக்கம் வருணன், இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் பார்க்குறாங்களே, எப்படி அக்னி தேவன்லாம் இவ ஜெயிப்பா, இந்திரனெல்லாம் எப்படி இவ சண்டையில் ஜெயிப்பா அப்படின்னு. அப்போது இந்த ராஜ்யமும் பதவி இவளுக்கு வந்து இங்கே இருக்கிற அனைத்து ராஜாக்கள்கிட்டையும் அவன் சண்டைக்கு போய் ஜெயிச்சு காட்டுறான். வந்து பாரு, பார்வதி தேவியோட அம்சம் இல்லையா, எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. பெண்ணரசி ஒரே பயங்கரமான, அதாவது பெண்மைக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும்னு சிவபெருமான் முடிவு பண்ணிட்டார். ஒரு பெண்ணால் இதை சாதிக்க முடியும்னு உலகத்துக்கு காட்டு. இப்போது இந்திரன்கிட்ட சண்டைக்கு போகிறான், எங்கே கிழக்கு திசையில். இந்திரன் தோற்று போயிடுறான். இப்போ தோல்விக்கு இது பண்ணி கொடுத்து ஆகணும். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு என்ன பண்ணுறான் இந்திரன், காமதேனு, ஐராவதம், சிந்தாமணி, அது ஒளி கொடுக்கும், பயங்கரமாக ஒளி கொடுக்குற மணி அது, இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, கற்பக விருட்சத்தை வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்டதை உங்களுக்கு கொடுக்கும். எப்படி கேட்டதை கொடுத்துரும். இப்போ இதெல்லாம் அவளுக்கு வந்துடுது. ஆனால் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவளுக்கு. ஓகே சரி சந்தோஷம். இப்போ அடுத்து வேற ஒரு திசையில் அக்னி பகவான்கிட்ட சண்டைக்கு போகிறான். தங்கம் யார்கிட்ட இருக்குன்னா அக்னி பகவான்கிட்ட. அந்த அக்னி பகவானே அவன் ஜெயிச்சிட்றா. அடேங்கப்பா நான் உனக்கு அடிமம்மா, நீ என்ன சொல்கிறியோ நான் தங்கத்தை கொட்டுறேன்னு கொட்டி தீக்குறாரு தங்கத்தை. அத்தனை தங்கமும் எங்கே போகுதுன்னா மதுரைக்கு தான் போகுது. அடுத்து வருண பகவானை இதில் மேற்கு திசையில் போய் ஜெயிக்கிறாள். இதில் வாயு பகவானையும் அந்த இடத்துல போய் அவள் ஜெயிக்கிறாள். திக்கெட்டிலும் அவளுடைய புகழ். இனி அவளை எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் இல்லைப்பா, அண்ட சராசரம் அனைத்தும் அவள் பாதத்துக்கு கீழே. இப்படி ஒரு ராஜ்யமானு வியக்கக்கூடிய ஒரு அம்பாலாக அவள் உருவெடுக்கிறாள். எல்லாரும் சரண்டர் ஆகுறாங்க. அப்போது தாய்க்கு தான் கவலை வருது, இப்படி வீரமாக இருக்காளே, இவளை எதிர்த்து நிற்கிற இந்திரன் முதற்கொண்டு இல்லையே, யாருக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது. இந்த கல்யாண கவலை தாய்க்கு தான் ரொம்ப அதிகமாக வரும், தகப்பனார் இல்லை. அப்போ அம்மா கிட்ட போய், இல்லைம்மா நான் ஒரு பெண்மையோடு தான் இருக்கேன், நான் அப்படி மாறிடலை, எனக்கான நேரம் வரும்பொழுது என் கணவனை நான் தேடுகிறேன் அப்படிங்கிறப்ப எல்லாரும் சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கணுன்னா கைலாயம் தான் போகணும். கைலாயத்தில் போய் பூதகணங்களோட சண்டை போடுங்க, அடுத்து நந்தி தேவரோட சண்டை போடுங்க, கடைசியாக சிவபெருமான்கிட்ட நீங்கள் போகலாம். அப்போது அவள் கைலாயத்துக்கு போகிற பாதையை கண்டுபிடிச்சி அங்கே போய் பூதகணங்களை ஜெயிக்கிறான். நந்தி தேவரை ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நந்தி எதிர்த்து நின்று முடியுமான்னு நந்தி ஜெயிக்கிறதுக்கு சிவபெருமானோட பரிபூர்ணமான அனுகிரகம். ரிஷப வாகனம் ஏறி வரும் எங்கள் பரமன்னு கோளறுபதிகம் சொல்லுது, எருதேறி வரும் எங்கள் பரமன் அப்படின்னு. அவரை சுமக்கிற எருதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். அந்த நந்தி தேவரை ஜெயிச்சு நந்தி தேவர் மண்டி போடுறார். ஏன்னா தாய் இல்லையா, தோற்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சிவபெருமான்கிட்ட போய் நந்தி தேவர் முறையிடுறார், எம்பெருமானே இது மாதிரி ஒரு பெண்மணி வந்திருக்கா, எங்களால் அவளை ஜெயிக்க முடியல. நானே அவளை ஜெயிக்க முடியாதுடா. அப்போதான் ரிஷபம் ரீ பாருங்க, ஜோதிடத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு. சிவபெருமானை சந்திக்கிறப்ப ஏதோ அந்த புனர்ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்க. இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது புனர்ஜென்மமாக வரக்கூடிய பந்தம். இன்றைக்கி நேத்தி வரதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு பெண்ணை பார்க்குறப்பவோ திருமணத்துக்காக பேசுகிறப்பவோ நமக்கே அந்த புரிதல் வரும், இவ கூட ஏற்கனவே நம்ம ரொம்ப காலம் இருந்திருக்கோமோ, அந்த பாண்டிங் இருந்திருக்கோ, அந்த அன்பு இருந்திருக்கோ, அந்த பாசம் இருந்திருக்கும். இவளுக்குள்ளே அந்த பெண்மைக்கான நளினம் வருது, அந்த மூன்றாவது ஊனம் இவளுக்கு மறையுது. அப்போ வெட்கம் வருது, தன்னை மீறி சண்டை போடாமல் கொஞ்சம் அந்த பெண்மைக்கே உண்டான நளினம், அந்த வெட்கம், அந்த சாந்தமான குணம், அந்த சிரிப்பு, இதெல்லாம் வருது. அப்போ நான் இவர் தான் திருமணம் செய்துக்கணுமோன்னு சுந்தரேஸ்வரராக சிவபெருமான் காட்சி தர்றார். நான் உங்களை திருமணம் செய்துக்கிறேன். ஆனால் அந்த பெண்மையோட வீரத்தையும் அந்த பெண்மையோட வெற்றியையும் சிவபெருமான் ஏற்றுக்கிறார். ஏன்னா தன்னில் பாதியை கொடுத்தவர் இல்லையா, ஈக்குவல் ரைட். இன்றைக்கி தான் நம்ம 33 தான் நம்ம கொடுத்துருக்கோம், பாதிக்கு இன்னும் கொடுக்கல. ஆனால் சிவபெருமான் அப்போவே நான் இதை ஏற்றுக்கிறேன், நீ நல்லா பண்ணுற. அதே மாதிரி எந்த குடும்பம் பெண்மையை போற்றுகிறதோ, பெண் குழந்தைகளை உயர்வாக பேசுகிறதோ, தாரத்தை உயர்வாக நினைக்கிறதோ, இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குற சமாச்சாரம், தன் சகோதரிய கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கணும், தன் சகோதரிய கல்யாணத்தை பார்க்கணுங்கிறதுக்காக வரார். ஆற்றுல வெள்ளம் பயங்கரமாக போகுது, போக முடியல. அந்த வெள்ளத்தையும் மீறி அவர் ஆற்றுல இறங்குறார். அந்த காட்சி தான் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்வு. எப்படி
அண்ணா தங்க உறவு, இந்த பக்கம் மாமன் மைத்துனன் உறவு. தெய்வங்களுக்குள்ளே எப்படி ஒரு பந்தம் பாருங்கள். இது வைஷ்ணவம், மகாவிஷ்ணுவோட அவதாரம். இது சைவம். இப்போ அந்த யுத்தத்தில் எல்லா தெய்வங்களும் பிரதிஷ்டையாகி வாழ்த்துறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. யார் யார்? சப்த ரிஷிகள், சுகர் பிரம்மம், வேதவியாசர், மகாவிஷ்ணு மகாலட்சுமி சரீரமாக காட்சி தரர், பிரம்மதேவர், சரஸ்வதி அன்னவாகனம் மீறி அந்த கல்யாணத்துக்காக எங்கே வராங்க? மதுரைக்கு வராங்க. இன்றைக்கும் நம்ம திருமண பத்திரிகை அடிக்கிறோம் அப்படின்னா அதில் கல்யாண மீனாட்சி கல்யாண சுந்தரேஸ்வரர் அந்த திருவுருவ படத்தை நம்ம போடுறோம். அதில் அத்தனை தெய்வங்களும் உண்டு. எல்லா தெய்வங்களும் 30 முக்கோடி தேவர்களும் அங்கே வராங்க. பஞ்சபூதங்கள் அங்கே வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ பேத்துக்கும் காமதேனு சாப்பாடு தருது. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்பா விருந்து என்னப்பா சாப்பிட்டு மாலை முடியல, அப்படி சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. வருண பகவான் தண்ணியை வாரி இறைக்கிறார், எல்லாம் குளிச்சுக்கோ. வைகையில் இருக்கரையும் பிறண்டு வெள்ளம் ஓடுது. மக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பட்சிகள், பறவைகள், ஜீவராசிகள்லாம் ஆனந்தப்பட்டு அந்த இடத்துல இருக்காங்க. இப்படி இந்த கதைகளை கேட்கிறதோ, அந்த இடத்துக்கு நம்ம அந்த நாளில் போகிறதோ, சூரியன் பலமடையக்கூடிய நேரம் அந்த நேரம். இப்போ நான் அந்த இதுக்கு வரேன், ஜோதிடத்துக்கும் இந்த கல்யாணத்துக்கு என்ன தொடர்புன்னு வரேன். நானாட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு, இல்லையா? மீனாட்சிங்கிற பேர் வந்துருச்சு. வடகாசிதனிலே விசாலாட்சி என்ற பெயர் எனக்கு. பல்லவர் குளிர் சோலைதனில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. ஆட்சி ஆட்சி ஆட்சி. இது என்ன சார்? ஆட்சி ஆட்சி ஆட்சி. கிரகங்கள் ஆட்சி பெறக்கூடிய இடம். புதன் ஆட்சி பெறக்கூடிய இடம் மிதுனம், கன்னி. அந்த தொடர்பு தான் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு. அவள் பச்சை கிளி சொரூபமாக நிறைய பேத்துக்கு காட்சி கொடுத்துருக்கா. அந்த பேச்சை கேட்டிருக்காங்க. அவள் பேசின பிள்ளை தமிழ். அப்படி இந்த கல்யாணம் சித்திரை மாதத்தில் பேசி 10லேருந்து 15 நாள் பிரமாதமாக நடக்குது. வரவங்க அத்தனை பேத்துக்கும் விருந்து, அத்தனை பேத்துக்கும் தான தர்மம். இன்றைக்கும் கல்யாணம்னா சொந்தக்காரங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்கணும், ஓடி ஓடி போய் சாப்பாடு போடணும், யாராவது கடன் கேட்டு தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி நிலைமைங்கிறது இருக்கும். அதில் உணவு பிரீதியாக கொடுக்கணும், உணவு பிரீதியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்குது. காமதேனு கொடுத்து தான், கற்பக விஷம் வேணுங்கிற வசதி செய்து கொடுத்து தான், அந்த சாமந்தக அந்த சிந்தாமணி மணிங்கிறது பயங்கரமாக ஒலி கொடுத்து தான் ராத்திரி நேரத்தில். அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களாம் எல்லாரும். இப்படி திருவிழா கோலம் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இதை பேசிக்கிட்டே வராங்க. இந்த கல்யாண வைபவங்கள் இன்றைக்கும் பேசப்படுது. சார், இவ்வளோ முக்கியமான இந்த கல்யாணத்தை வந்து ஒரு புதுமண தம்பதிகளோ இதை கல்யாணம் ஆகும்போது, அந்த கல்யாணமான பிறகு ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த மாங்கல்யத்தை மாற்றிப்பாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கரெக்டாக அங்கே தாலி கட்டும்போது எங்கேயும் தாலி கட்டிப்பாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதோ இல்லை அந்த டைமில் இந்த சடங்குங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ தூரம் குடும்பத்தில் ஒரு பந்தத்தை அதிகப்படுத்தும்? இன்றைக்கும் ஒரு பெண்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவள் என்ன ஆசையாக சொல்லுவான்னா, நான் சுமங்கலியாக போய் சேரணும், விதவையாக நான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆசை தான் அவளுக்குள்ளே இருக்கும். ஏன்னா தன் கணவனை ஆயுள் வந்து தீர்க்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெண்ணோட பிரார்த்தனை. இன்றைக்கும் நீங்கள் யாரை வேணால் எடுத்து கேளுங்க, காலங்காலமாக சொல்லிட்டு வந்தது அதுதான். சத்தியவான் சாவித்திரி கதையில் சொன்னதும் அதே தான். நாரதர் அந்த ரகசியத்தை சொல்கிறார். இங்கேயும் நாரதர் தான் இதை ஆரம்பித்து விடுறார். என்ன நடனம்? ஆனந்த தாண்டவம் ருத்ர தாண்டவமாக போய் முடிஞ்சிருச்சு கோபத்தில். அந்த ருத்ர தாண்டவம் தான் அவர் ருத்ரமூர்த்தி. கோபம் வந்துடும், என்னமோ எதிர்த்து பேசினியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதன் மூலமாக பூலோகத்துக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்கிறார். இந்த கணவன் மனைவி உறவு அப்பேற்பட்டது, பந்தத்திற்குரியது. பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்க முடியாது கணவன் மனைவி உறவில். அதே மாதிரி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு அந்த திருமண வைபவம் அப்பேற்பட்டது. எப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் போடுற மாதிரி தான், ஒரு உத்தரவாதம். நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், என்ன அது திருப்பி காப்பாற்றணும், என்ன அது சேவ் பண்ணணும், இந்த கதைகள் கேட்கப்படணும், இந்த பெயர்கள் உச்சரிக்கப்படணும், சொல்லப்படணும் அப்படிங்கிறது ஒரு நியமனம். ஆதிசங்கரர் மதுரை மீனாட்சி அம்மன் மேலே பஞ்சரத்னம் பாடுறார். இதே ஆதிசங்கரர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் மேலே அஷ்டகம் பாடுறார். திருச்செந்தூரில் முருகன் மேலே சுப்பிரமணிய புஜங்கம்னு ஒரு மந்திரத்தை பாடுறார். எந்த தெய்வத்திற்கு எதுவோ அந்த தெய்வத்தோட பெருமையும் புகழையும் அந்த நிறத்தையும் அவளுடைய லீலைகளையும் அதில் கொண்டு வராங்க. எத்தனை பேர்த்த ஜெயிச்சிருக்கா? அப்போ இந்த தெய்வத்தை ஒரு பெண் வழிபாடு பண்ணுறப்போவோ, ஒரு குடும்பம் கணவன் மனைவியாக வழிபாடு பண்ணுறப்போவோ அத்தனை பேர்த்தையும் அவங்க ஜெயிப்பாங்க. அதுதானே நம்ம கேட்கறது. ஆஞ்சநேயருடைய பெருமையும் இதை போலவே உண்டு. அத்தனை பஞ்சபூதமும் அத்தனை தெய்வங்களும் ஆஞ்சநேயருக்கு அந்த வரத்தை கொடுக்கறதுனால தான் அவருடைய பவர் இன்றைக்கும் ரொம்ப பிரமாதமாக சொல்லப்படுது, பேசப்படுது. இன்றைக்கும் அந்த ராமாயண கதை கேட்கிற இடத்துல அவர் வருவதாக சொல்லப்படுது. இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்காக இந்த திருமணம் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக பச்சை கிளியோட வருகை, பச்சை கிளியினுடைய சப்தம் பெரிய அளவுக்கு கேட்கப்படும். இது ஒரு அடையாளமாக நீங்கள் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அதேமாதிரி நான் மதுரை போகிறேன் சார், போகிற வழியிலையோ திருப்பி வரப்போவோ இந்த பச்சை கிளியை எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க பார்ப்பாங்க. அந்த பச்சை கிளியோட சப்தம் இவங்களுக்கு கேட்கும். அதுதான் ஓகே, இதை வைத்து தான் தெய்வங்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த விழா அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா கல்யாணம் அன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அழகர் வருவார். அழகருடைய வருகையும் இந்த கல்யாணத்தில்
ரொம்ப பெரிய ஒரு பங்கு ஆமாம், வகிக்கும். தங்கையோட நிகழ்வை அண்ணன் பார்க்கணும். இப்படி உறவுகளுக்கு பெருமை சேர்த்தது தான் இது வைஷ்ணவம். மகாவிஷ்ணுவோட அவதாரம் அவர். அழகர், உக்ரமான தெய்வம். தன் தங்கையோட திருமணத்தை பார்க்கணும், அதுக்கு சீர் கொடுக்கணும், அதற்கு பெருமை சேர்க்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனால் வெள்ளம் போகிறதுனால அது துணிஞ்சு இறங்குறாரு அதில். அப்படி நம்மளும் சில காரியங்கள் துணிஞ்சு தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்து செய்கிறோம். ஒரு வீடு கட்டுறதாகட்டும், ஒரு ப்ரமோஷன் ஆகட்டும், ஒரு ஃபாரின் அசைன்மெண்ட் ஆகட்டும், நம்ம கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி போய் தான் பார்ப்போம். இந்த கதைகளில் நமக்கு வலியுறுத்துறது என்ன, இந்த நிகழ்வுகள் வலியுறுத்துறது என்னென்னா நமக்கு அந்த மனோதிடம், அதுதான் ஜோதிடம். புரியுது சார். ஸோ இதில் அழகருடைய பங்கு பார்த்திங்கன்னா தங்கைக்காக வராரு. அந்த டைமில் இப்போது பொதுவாகவே இந்த பச்சை கலர் பட்டு வந்து பேசப்படும். அந்த பச்சை பட்டோட அழகர் வந்திருக்காருன்றது அது புதன் ஆட்சி. அதனால தான் என்ன சொன்னேன், மீன் ஆட்சி, விசால் ஆட்சி, காமாட்சி. வேறு தெய்வங்களுக்கு ஆட்சின்னு பெயர் இல்லையே. இந்த 3 கிரக தெய்வங்களுமே பெண் தெய்வங்கள். ஆரோடும் நீரோடும் பாதை இதனை. புரியுதா உங்களுக்கு? அப்போது இங்கே வடகாசியில் அவள் விசாலாட்சி. ஆனால் அதாவது பரபிரம்மத்தோட ஒரே ஸ்வரூபத்தினால் ஆன வெவ்வேறு ரூபங்கள். இதை ஆதிசங்கரர் சொல்கிறார், சத்தியமாக நான் சொல்லலை. அவர் பச்சை பட்டு அணிந்து வர்றதுனால மதுரையுடைய மகிமை என்னவா இருக்குது சார்? அதான் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு நிறம் அடையாளம் இருக்குது. அந்த பச்சை கிளின்னு தானே பேர். அவன் அந்த பச்சை கிளி ரூபமாகவும் அந்த பச்சை கிளி ஸ்வரூபமாகவும் அங்கே இருக்கிறதாக ஒரு காட்சி. அதே மாதிரி நீங்கள் கேஷுவலாக ஒரு விருப்பத்தோட ஒரு சந்தோஷமாக அந்த தெய்வத்தை போய் பார்க்கணும், அவகிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு ஒரு தேவை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகும்பொழுது பச்சை கிளியோட தரிசனம் கிடச்சி. இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மனை வந்து தரிசனம் பண்ணணுன்னு நிறைய மக்கள் வேறு ஊர்லேருந்து வேறு நாட்டில் இருந்தெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த கோயிலில் வந்து பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? கணவன் மனைவி அந்யூன்யம் ஃபஸ்ட்டு. புதனால் ஏற்பட்ட பாதிப்பு இது சரியாகும். அதே மாதிரி திரைக்கலைஞர்கள், நான் திரைத்துறையில் சாதிக்கணும். எது திரைத்துறைனா இயல், இசை, நாடகம், நடிப்பு. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக சொல்கிறோம் இல்லையா, சோஷியல் மீடியா. இது இப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, இப்போ தான் ஒரு 15-20 இயர்ஸாக தான். பிரிண்ட் மீடியா, நான் எந்த மீடியாவாக வேணால் இருக்கட்டும், எந்த ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவும் இருக்கட்டும், அதில் சாதிக்கணும்னு நினைக்கிறவர்கள் அந்த பேச்சு தமிழ், பிள்ளை தமிழ் விளையாடும். நீங்கள் சும்மா போய் நின்னா கூட உங்கள் நாக்கில் அவள் வந்து உட்காந்து பேசிடுவாள் அந்த இடத்துல. மனைவியினுடைய மாங்கல்யம், புதனால் ஏற்பட்ட தோஷங்கள், இது கண்டிப்பாக நீங்கி போயிடும். அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வரல சார், எனக்கு அந்த ரெகக்னிஷன்ஸ் கிடைக்கல, எதிரிகளோட தொல்லை ஜாஸ்தி இருக்குது, என்னை பற்றி தப்பாக மேனேஜ்மெண்ட்டில் போட்டு விட்டுட்ருக்கிறாங்க. இதெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணும்போதோ, கல்யாண சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணும்போதோ, போக முடியாதவர்கள் கூட இந்த கதையை கேட்கறது, அவங்க திருமண பத்திரிகைகளில் இந்த படத்தை போட்டு பார்க்கறது. அதுக்கான நியமனம் என்னென்னா புதன் தான். புதன் ஆட்சியாக இருக்கணும், இல்லை புதன் திசை நடக்கணும், புதன் நீச்சமாக இருக்கணும், இல்லை 3, 6, 8, 12 நின்னாலும் அங்கே பிரார்த்தனைகள் செய்கிறதோ, அர்ச்சனை செய்கிறதோ, உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள். அதுதான் பக்தி. இப்போது 1 லட்ச ரூபா வச்சுருக்கிறவர் 1000 ரூபா தானம் கொடுக்குறதுக்கும், 2000 ரூபா வச்சுருக்கவன் 1000 ரூபா தானம் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்ககிட்ட 2 லட்ச ரூபா இருந்தால் இவன் 1 லட்ச ரூபாயை தானம் கொடுத்துருப்பான் இல்லையா? ஸோ உங்கள் மனசுலேருந்து என்ன பிரியமா, அவளுடைய பெருமை என்ன. இப்போ ஏன் மலையத்துஜன் மகளை பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அவங்க அம்மா பேர் காஞ்சனமாலான்னு ஏன் சொல்கிறோம், இதெல்லாம் நம்ம அர்த்தமாக எடுத்துக்கலாம். அந்த விக்கிரகம் மரகத கல்லினால், அந்த விக்கிரகம் மரகத கல்லினால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த மரகதம் வந்து அப்பேற்பட்டது, அது பச்சை நிறத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். இதே போலவே மந்திராலயத்தில் ராகவேந்திர மகானுடைய ஜீவசமாதிங்கிறது ராமபிரான் அமர்ந்த கல். இப்படி நம்ம போய் பார்க்குறது கல் தான். ஆனால் அந்த கல்லுக்குள்ளே அப்படி ஒரு பவர் இருக்கே. இது வந்து ஒரு சயின்ஸாக நம்ம பார்த்தோம்னா இதை எனர்ஜியும்பாங்க, புதனுக்கான எனர்ஜியும்பாங்க. பட் இது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி அந்யூன்யம், இதை தானே எல்லோரும் கேட்குறோம். அப்பா சண்டையெல்லாம் மறந்துடுவோம்ப்பா, கொஞ்சமாவது ஒத்து போய் இருப்போம்ப்பா அப்படிங்கிறது தான். அதெல்லாம் உயரும். சார், இந்த விஷயம் பண்ணால் மீனாட்சிக்கு ரொம்ப பிடிக்கும், இதை பண்ணுங்கள், இதை பண்ணிங்கன்னா அவங்க மனசு வந்து இறங்கும் அப்படின்னா அந்த கடவுளுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சார்? பச்சை நிறத்தில் இருக்கிற பழங்கள், பச்சை நிறத்தில் இருக்கிற தானியம், பச்சை நிறத்தில் இருக்கிற மலர்கள், இது எது வேணாலும் அங்கே சமர்ப்பணம் பண்ணலாம். பட்டு கொடுக்கறது அவங்களோட விருப்பம். அது கொஞ்சம் செலவு பண்ணி, காசு செலவு பண்ணி தைரியமாக இருக்கணும். அந்த ரூபத்தில் அவளை பார்க்கறது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அபிஷேகம், அலங்காரம், இந்த திரைத்துறையில் இருக்காங்க இல்லையா, இவர்கள் பிரம்ம முகூர்த்தம், அதில் அவளை தரிசனம் பண்ணினாங்கன்னா டேலண்ட் பயங்கரமாக வரும். மீனாட்சி கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக எங்களுக்காக உணர்த்துனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Behind Notes Best Money Gold
பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பிரசன்ஸ் மதுரை சித்திரை திருவிழா 2026. டைட்டில் ஸ்பான்சர் சுவாசி இயற்கை மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியத்தின் ஆலயம் மதுரை மற்றும் சென்னை. PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். பில்ட் தி ஃபியூச்சர். பவர்ட் பை ராஜ்மஹல் ஐஸ்வர்யம் தங்க நகை மாளிகை. பட்டு பாரம்பரியத்துடன் தங்கத்தின் ஐஸ்வர்யம். ராஜ்மஹல் ஐஸ்வர்யம் தங்க நகை மாளிகை, கீழவாசல் மதுரை. PGS ஸ்டைல் மார்ட். உங்கள் இல்லம் அழகாகும் எங்களால். மதுரை உசிலம்பட்டி. நெல்லா ரைஸ் பிரெயின் ஆயில். நெல்லா சமையல் நல்ல சமையல். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ். பாரம்பரிய சுவை கொண்ட அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ்.